எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் டென்டல் ஜாப் தான் வேணும்னு இல்லை. டென்டல் இல்லைனாலும் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கீங்களா ஒரு டென்டல் கிராஜுவேட்டாக? அப்படி இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் தட் இஸ் 2023 வந்து மார்ச் மந்தில் ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்க்குலாம் வந்து ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் வந்து டிகிரி ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ டிகிரி ஆஃப் மெடிசன் படிச்சிருந்தாலுமே இந்த டிகிரிக்கு அந்த ஜாபுக்கு நம்ம வந்து அப்ளிகேஷன் போடலாம். ஸோ அது கூட சேர்த்து இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் படித்தவங்க, ஸோ இது எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ டிகிரி ஆஃப் மெடிசன் அப்படிங்கிறதுல வந்து பிடிஎஸ் அப்படிங்கிறத அவங்க இன்க்ளூட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. பட் இந்த வருஷம் கோர்ட் ஆர்டர் படி நம்மளுக்கு வந்து சித்தாவும் பிடிஎஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஓப்பனிங் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து 2021 ஓப்பனிங் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வருதா அப்படிங்கிறத நம்ம எம்ஆர்பியில் தான் பார்க்கணும். பட் இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அதாவது பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பார்ட் ஏ பார்ட் பியில் என்னென்ன இன்கார்பரேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல வந்துட்டு நம்மளுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஜிகே அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், இந்த ஃபுட்டு இது பற்றி அவேர்னஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது வந்து இருக்க டிசீஸ் பற்றி அந்த அவேர்னஸ்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எந்தளவு இருக்குங்கிறத பார்ப்பாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் லிட்ரஸி, ஸோ கம்ப்யூட்டர் ஓரளவுக்கு பேசிக்காவது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அது வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்ட் ஏ. ஸோ இதே வந்து பார்ட் பியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தியன் அண்டு இன்டர்நேஷ்னல் ஃபுட் லாஸ், ஸோ ஃபுட்டுக்குன்னு ஒரு லாஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லாஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ரோல் ஃபங்க்ஷன் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக இருந்தால் அவங்களோட ரோல் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, அவங்களோட இது என்ன அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு பேசிக்காவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் ப்ராசஸிங் அண்ட் பேக்கேஜிங் ஃபுட்ஸ், மைக்ரோபயாலஜி, ஃபுட் ஹைஜீன், ஃபுட் அனலைசிஸ் அண்ட் டெஸ்டிங். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு 40 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஸோ இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுலேருந்தும் அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அவங்களோட போர்ஷன்ஸ். ஸோ இது எக்ஸாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் 120 மார்க்ஸ் டோட்டல் எக்ஸாமோட மார்க் வந்து 120 அண்ட் ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். அண்ட் வந்து இதுக்கு 0.25 மார்க்ஸ் வந்து மைனஸ் மார்க் இருக்குது. ஸோ நம்ம தப்பாக சொன்னோம் அப்படின்னா 0.25 மைனஸ் மார்க் இருக்குது. அண்ட் இவ்வளோ தான் வந்து எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கான ஒரு க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு ப்ரெசென்ட்டாக ஓப்பனிங் இல்லை. பட் இதுக்கப்புறம் வந்து எதில் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸில் வந்து நம்மளுக்கு ஆர்டிக்கிள் போடுவாங்க, இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்குது ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு www.medicalrecruitmentboard.comல நம்மளுக்கு வந்து எல்லா அப்டேட்ஸும் இருக்கும். அதை போய் செக் பண்ணி பாருங்கள்.